மேலே வர நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொண்டு வந்ததுக்கப்புறமா அடுத்து ஒரு லைன் மட்டும் போடுறோம். ஒரு லைன் போட்டுட்டு இந்த ரன்னிங் வயரை கட் பண்ணி விட்டுறணும். கட் பண்ணி விட்டுட்டு இந்த அளவுக்கு போதுமானது உயரம், அதனால நம்ம ரன்னிங் வயரை கட் பண்ணி விட்டுறோம். ரன்னிங் வயர் ஃபினிஷ் பண்ணும்போது இந்த வயரை நம்ம என்ன செய்யணும், ஏணிப்படி முடிச்சு போட்டு உள்ளே கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா ஃபினிஷ் பண்ணிவிட்டு ரன்னிங் வயரை கட் பண்ணி விட்டுறணும். இதுக்கடுத்து இந்த வயர்ஸ்லாம் நம்ம உள்ளே சொருகிடணும். இப்போ ஏணிப்படி முடிச்சு பாருங்கள், உள்ளுக்குள்ளே இப்படியே வளைஞ்சு வளைஞ்சு வந்துருக்கு பாருங்கள். இந்த நமக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு இந்த வயரை கட் பண்ண வயரை ரன்னிங் வயர் கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த வயரை இதுக்குள்ளே இப்படி சொருகி விட்டுரும். அதுக்கடுத்து மீதமுள்ள வயர்ஸ்லாம் உள்ளே சொருகி விட்டு கட் பண்ணிவிட்டு வேண்டியா. இந்த வயர்ஸ் எல்லாத்தையும் உள்ளே நல்லா நீளமாகவே சொருகி விட்டுருங்க. 3 அல்லது 4 லைன்லாம் சொருக வேண்டாம். வயர்ஸ் எவ்வளோ தூரம் வருதோ அவ்வளோ தூரம் நீங்கள் சொருகி விட்டுலாம். நீங்கள் ஒரு லைனை மடக்கியும் சொருகி விடலாம், இப்படி மடக்கியும் சொருகி விடலாம். அது கொஞ்சம் நல்லா நீட் லுக்காக இருக்கும். இந்த ஒரு லைன் மடக்கி சொருகி விட்டுறதுக்கு இந்த நாட்டில் சொருகக்கூடாது, இந்த நாட்டில் சொருகணும். ஒரு லைன் விட்டுட்டு நம்ம சொருகணும், அப்போ தான் கரெக்டாக மடங்கி வரும். இல்லை எனக்கு இந்த ஒரு லைனும் மேலே வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதே மாதிரி சொருகணும். அடுத்த லைனில் சொருகணும். அப்படி இல்லைனா ஒரு லைனை விட்டுட்டு உள்ளே தள்ளி சொருகணும். இப்போது மடங்கிட்டு பார்த்தீங்களா, இப்படியே உள்ள எவ்வளோ தூரம் வயர் போகுதோ அவ்வளோ தூரம் நம்ம சொருகிட்டு வேண்டியது. இந்த பேஸ்கெட் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுனால வயர்ஸை நம்ம உள்ளே வர சொருகி விட்டுறது நல்லது. இப்படியே நம்ம உள்ளே சொருகி விட்டுருவோம். எல்லா வயர்ஸையும் நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹேண்டில் போடுறதுக்கு பார்ப்போம். இந்த இடத்துல பாருங்கள், இந்த பக்கம்லாம் நமக்கு ஒன்று போல் வர மாதிரி இருக்கும், ஒரு சைடில் கொஞ்சம் மாறுத மாதிரி இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்களுக்கு என்னடா 2 பக்கமும் கொஞ்சம் வித்தியாசமாக வருதுன்னு தோணாதுக்காக ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். ஃபினிஷ் பண்ணி பார்ப்போம். ஒருவேளை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹைட் வேணும்னா 1/2 அடி கூடுதலாக வயர் எடுத்துகிட்டு இன்னமும் ஒரு 4-5 லைன் நீங்கள் இதே மாதிரி நார்மலில் போட்டு முடிச்சிட்டிங்கன்னா மேலே இருக்கிற ரவுண்ட் நல்லா ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். எல்லா வயர்ஸையும் நம்ம உள்ளே சொருகி விட்டதுக்கப்புறமா கட் பண்ணி முடிச்சிடணும். அவ்வளோதான், ஃபினிஷ் ஆகிடுச்சு. இனிமேல் நம்ம ஹேண்டில் போடுறது தான் பார்க்கலாம். 2 வயரில் நம்ம போட்டோம்னா இதே மாதிரி டிசைன் கிடைக்கும். ரெட் கலர் அண்ட் எல்லோ கலர் 2 வயர் மட்டும் வச்சு போட்டிருக்கேன். அப்படி போடும்போது நமக்கு டிசைன் ஒரு ரெட் ஒரு எல்லோ, ரெட் எல்லோ இதே பேட்டர்னில் கிடைக்கும். 11 அடியில் 3 பீஸ் வயர் கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னா இந்த சென்டரே பாருங்கள், இது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த இடத்துல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். 11 அடியில் 3 பீஸ் வயர் கட் பண்ணிக்கோங்க. பீஸ் வரையும் நம்ம ஈக்குவலாக கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு நம்ம பின்ன ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம நாட் போட ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 2 வயர் எடுத்துகிட்டு நார்மல் நாட் எப்படி போடணும் உங்களுக்கே தெரியும், அதே மாதிரி தான் நம்ம போடணும். டைட் பண்ணிவிட்டு வயரை நல்லா டைட் பண்ணிவிட்டு போடுங்க. ஏற்கனவே இந்த ஹேண்டில் நான் உங்களுக்கு பாக்ஸ் நாட் பேஸ்கெட்டில் சொல்லி கொடுத்துருப்பேன். 2 ரோல் பாக்ஸ் நாட் பேஸ்கெட்டில் ஆல்ரெடி அது 2 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்லோட் பண்ணி. அதில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். அதில் வந்து 2 வயர் வச்சே போடுறதுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். அடுத்து இந்த 2 வயரையும் சேர்த்து ரெட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெட் கலரை சேர்த்து நம்ம நார்மல் நாட் போடணும். கவனமாக போடுங்க, ஏன்னா மாற்றி வச்சு போட்டிங்கன்னா நாட் எல்லாம் அந்த பக்கமாக போயிடும். அதனால் நீங்கள் நான் போடுற மாதிரியே பார்த்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கொஞ்சம் தூரம் போட்டதுக்கப்புறமா ஈஸியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிடுவீங்க. அதனால் ஸ்டார்டிங் கொஞ்சம் கரெக்டாக பாருங்கள். அதே போல் இந்த வயர்ஸையும் நம்ம கொஞ்சம் டைட் பண்ணி வச்சுட்டு போடணும். பக்கத்தில் வச்சா தான் நல்லா டைட்டாக வச்சு போட முடியும். அதே போல் இந்த 2 வயரையும் சேர்த்து நம்ம நாட் போடணும்.
இந்த 2 வயரையும் சேர்த்து இப்படி நாட் போடணும். இப்போ நமக்கு 3 நாட் கிடச்சிருக்கு. இனிமேல் இதை என்ன செய்யணும், அப்படியே மேலே கண்டினியூ பண்ணி பண்ணுறாங்க. இல்லையா இப்படி பக்கத்தில் வச்சு போட்டுட்டு இப்போ இந்த நாட் மட்டும் கொஞ்சம் லூஸாக இருக்குது, இதை மட்டும் நம்ம சரி பண்ணணும். இப்போ இந்த 2 வயரையும் சேர்த்து நம்ம நாட் போடணும். 2 வயர் வச்சு போடுறதா இருந்தால் நீங்கள் அந்த 2 ரோல் பாஸ்கெட்டில் தனியாகவே அந்த வீடியோ அப்லோட் பண்ணிப்பேன். ஹேண்டில் மேக்கிங் பிளேலிஸ்ட்டில் வயர் கூடை ஹேண்டில் மேக்கிங்கிற பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டிலில் 2 வயர் வச்சு எப்படி போடுறதுன்னு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த 2 வயர் ஒரு 4 நாட் மட்டும் நான் போடுறது சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணி மேலே வர கொண்டு வந்துடலாம். டபுள் ஹேண்டில் போட்டிங்கனாலும் நல்லா தான் இருக்கும். சிங்கிள் ஹேண்டிலும் நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்து இந்த 2 வயர் நம்ம ஒரு செட் போட்டு முடிச்சிட்டோம். இனிமேல் இப்படியே கண்டினியூ பண்ணி நம்ம மேலே பக்கம் போட்டு கொண்டு வர வேண்டியதான். பக்கத்தில் வரக்கூடிய வயர்ஸ் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து நாட் போட்டு கொண்டு வர வேண்டியதான். அடுத்து இந்த வயர் இப்படியே இந்த சைடில் இருக்கிற 2 வயர்ஸையும் சேர்த்து நாட் போட்டு கொண்டு வாங்க. அடுத்து இந்த 2 ஒருவேளை இந்த ஹேண்டில் உங்களுக்கு பிடிக்கலை அல்லது புரியலை, இந்த மாதிரி ஏதாவது ஃபால்ட் இருந்ததுன்னா நீங்கள் ஹேண்டில் மேக்கிங் வயர் கூடை ஹேண்டில் மேக்கிங்கிற பிளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி அதில் உங்களுக்கு 2 வயரில் இருந்தே நிறைய ஹேண்டில்ஸ் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதில் உங்களுக்கு எந்த ஹேண்டில் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி போட்டுக்கலாம். வயர் மட்டும் நீங்கள் ஒரே ஹேண்டிலாக போடுறதா இருந்தால் கூட கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதுவே நீங்கள் டபுள் ஹேண்டிலாக போடுறதா இருந்தால் அதில் இருக்கிற மெஷர்மெண்ட்டே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். நான் ஹேண்டில் போட்டுப்பேன் பார்த்தீங்களா, அந்த மெஷர்மெண்ட்டே உங்களுக்கு போதும். சிங்கிள் ஹேண்டிலாக போடுறதா இருந்தால் அதுலேருந்து நீங்கள் டபுளாக எடுத்துகிட்டு போடுங்க. 4 அடி சொல்லியிருந்தோம்னா நீங்கள் 8 அடி எடுத்துக்கோங்க, அந்த மாதிரி போடுங்க. இப்படியே தொடர்ச்சியாக நம்ம மேலே வர பின்னி கொண்டு வர வேண்டியதான். அடுத்து இந்த 2, அடுத்து இந்த 2, இப்படியே நம்ம 2 வயராக சேர்த்து போட்டு கொண்டு வர வேண்டியதான். கொஞ்சம் தூரம் நம்ம ஹேண்டில் வளர்த்துட்டு பார்க்கலாம். டைமண்ட் டிசைன் நமக்கு 2 கிடச்சிருக்கு பாருங்கள். ரெட் கலரில் இங்கே ஒரு டைமண்ட் கிடச்சிருக்கு. அடுத்து ஒரு சின்ன நாட் போட்டிருக்கோம். எல்லோ கலரில் ஒரு நாட் கிடச்சிருக்கு. அடுத்து ஒரு டைமண்ட். இதே மாதிரி நமக்கு முழுக்க இந்த ஹேண்டில் முழுக்க வளர்ந்துட்டே இருக்கும். அடுத்து டபுள் கலர், ஒரு ரெட் கலர், டபுள் கலர், டபுள் கலர், ஒரு ரெட் கலர், இந்த பேட்டர்னில் வளர்ந்துட்டே இருக்கும். நமக்கு டவுட் வரும், அதனால தான் ஃபுல் வீடியோவும் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கன்னு சொல்கிறது. புரியலைனா கூட வீடியோவை நீங்கள் கூர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா புரிஞ்சிடும். ஃபோன் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுங்க தயவுசெய்து. நான் பிஸியாக இருக்கும்போது ஃபோன்ஸ் அட்டன் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. உங்களோட கிராஃப்ட் ஒர்க் இமேஜஸை நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறதுக்காக தான் நான் அந்த நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணி மேலே வர கொண்டு வருவோம். இப்படி நம்ம ஃபுல்லாக கண்டினியூ பண்ணி கொண்டு 11 அடிக்கு நமக்கு இந்த அளவுக்கு ஹேண்டில் வளர்ந்துருக்கு. இந்த இடத்துல நம்ம இந்த கார்னர் பார்த்தீங்களா, இதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதே போல் இந்த இடத்துல கார்னருக்கு நேராக நம்ம கொண்டாந்து ஃபினிஷ் பண்ணணும். அப்போ நமக்கு இந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணணும். கொண்டு வந்துட்டு இந்த வயரை பிகினராக இருந்தீங்கன்னா 11 கூட எடுத்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் வயர் உங்களுக்கு மிச்சமாக இருந்தாலும் பரவாயில்ல, காணாமல் ஆயிடுச்சுன்னா ஒட்டு போட்டுட்ருக்கணும். அதனால் நீங்கள் 11 கூட எடுத்துக்கலாம். 3 வயரை ஒரு பக்கமும் 2 வயரை ஒரு பக்கமும், இந்த பக்கம் 3 வயரு, இந்த பக்கம் ஒரு 3 வயர் இப்படி கொடுத்துட்டு முடிச்சு போட்டுற வேண்டியதான் உள் பக்கமாக. இப்போ இந்த பக்கம் உள் பக்கம் கொண்டு வந்துட்டோம். கொண்டு வந்து இந்த வயர்ஸை இப்படி டைட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு எப்பவும் போல் நம்ம வயர்ஸாக என்ன செய்யணும், உள்ளே சொருகி விட்டுறணும். இப்படி சொருகி விட வேண்டியதான். இப்போ நான் ஒரு வயர் சொருகி விட்டு காமிச்சிக்கோங்க. இதே மாதிரி எல்லா வயர்ஸையும் நம்ம உள் பக்கமாக சொருகி விடணும். சொருகி விட்டுட்டு இந்த 3 6 வயரையும் இந்த பக்கமும் சொருகி விடணும்.
உள்பக்கமாக நம்ம சொருகி விட்டு முடிச்சதுக்கப்புறமா சைடில் நம்ம வயர் கொடுத்து கட்டினா தான் ஹேண்டில் நமக்கு ஒன்று போல் நிற்கும். அதனால் இந்த வயரை இப்படி உள்ளே கொடுத்து ஒரு பீஸ் வயர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்படி விட்டு இந்த நாட்குள்ளே விடுங்க. இப்படி விடலைனாலும் ஓகே தான், இது கொஞ்சம் நீட்டாக இருக்கும், அதனால் அப்படி கொடுக்குறோம். அப்புறமா இங்கே கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்துங்க. நல்லா டைட் பண்ணிவிட்டு முடிச்சு போட்டுட்டு அப்புறமா இந்த வயரை நம்ம உள்ளே சொருகி விட்டுட்டோம்னா ஃபினிஷ் ஆகிடும் ஹேண்டில். அவ்வளோதான். இது 2 வயரில் வச்சு போடணுனாலும் போடலாம், அல்லது 3 வயரும் நீங்கள் எடுத்துக்கலாம். 2 வயர் போட்டிங்கன்னா உங்களுக்கு டிசைன் மாறும், 3 வயர் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைன் கிடைக்கும். 2 வயரில் வச்சு போடுறது எப்படின்னா பாக்ஸ் நாட் வீடியோவில் பாக்ஸ் நாட் ஹேண்டில் மேக்கிங் இல்லை அந்த கூடையில் சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த வயர் கூடை ஹேண்டில் மேக்கிங் பிளேலிஸ்ட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன். இந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த இமேஜ் கொடுத்துருப்பேன், அதை பார்த்து நீங்கள் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நமக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ ஹேண்டில் நமக்கு முடிஞ்சிருச்சு. நீங்கள் இதே போல் ட்ரை பண்ணிங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஊரையும் பேரையும் சேர்த்து அனுப்பி வைக்கலாம். நீங்கள் போட்ட கூடைகளாக இருந்தாலும் சரி, ஏதாவது கிராஃப்ட் ஒர்க் நீங்கள் போட்டிருந்தாலும் சரி, உங்கள் ஊரையும் பேரையும் அந்த இமேஜுக்குள்ளே டைப் பண்ணி அனுப்பிங்க. 9445266029 4452566602 இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். பூஜா கூடை அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் இன்னும் வேறு மாடல்லாம் எப்படி போட்டுறதுன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். மாஷா டிசைன்ஸ் சேனல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் ஓப்பன் பண்ணி நிறைய பிளேலிஸ்ட் கொடுத்துருப்பேன். அந்த டேப்பை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டேப்பில் உங்களுக்கு பூஜா கூடை பிளேலிஸ்ட் இருக்கும். ரவுண்டு கூடை அல்லது பூஜா கூடை அப்படிங்கிற பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் உங்களுக்கு நிறைய மாடலில் கொடுத்துருப்பேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.